பரந்த ஒரு இதயமும் பாசக்காரங்களாகவும் திகழக்கூடியவங்க தான் கும்பராசி அன்பர்கள் நீங்கள். உங்களுக்கு இந்த ஆனி மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமைஞ்சிருக்கு? இந்த ஆனி மாதத்தில் என்ன விளைவுகள் எல்லாம் உங்களோட வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தும்? அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது சாதகமாக இருக்குமா இல்லை பாதகமாக இருக்குமா? அப்படி பாதகமாக அமைஞ்சால் அதை நீங்கள் எப்படி தடுக்கணும்? சாதகமாக உங்களுக்கு பலன்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? இது பற்றின முழுமையான தகவலையும் தாங்க கும்பராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இந்த பதிவு நாங்கள் உங்களுக்காக பதிவு செஞ்சுருக்கோம். முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. பயன்பெறும் பல தகவல்கள் உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அடையக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி அமைய போகுது, சாதகமாக என்ன நடக்கும், பாதகமாக என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் இப்போ தொடர்ந்து இந்த பதிவில் பார்க்கலாம். கும்பம் ராசி அப்படிங்கிறது நாம் தினமும் பார்க்குற ராசி பலனில் 11ஆவதாக வருது. கும்ப ராசி அப்படின்னு சொன்னாலே உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான். சனி பகவான் வந்துட்டு தர்மக்காரகனாக விளங்கக்கூடியவராக இருக்கிறாரு. இப்படிப்பட்ட சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய உங்களோட ராசியில் அவிட்டம், சதயம், பூரட்டாதி அப்படின்னு 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. இந்த கும்பம் ராசி ஒரு குடம் போன்ற அமைப்பில் இருக்கும். குடத்தை திறந்து பார்த்தா தான் அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமே நமக்கு தெரியும். இந்த ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நீங்களும் அப்படித்தாங்க. உங்களோட மனதில் நிறைய விஷயங்களை அப்படியே வச்சுருப்பீங்க. யாருக்கிட்டையுமே அவ்வளவு எளிதில் நீங்கள் ரொம்பவுமே பழகவும் மாட்டீங்க. ஆனால் தொடர்ந்து கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசினா தான் உங்களோட மனசில் என்ன இருக்குது, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறதே மற்றவங்க தெரிஞ்சுக்க முடியும். உங்ககிட்ட பல திறமைகள் இருக்கும். ஆனால் அந்த திறமைகளை சரியாக நீங்கள் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி வெளிப்படுத்தியிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு மட்டும் சரியான தூண்டுதல் உங்களோட வாழ்க்கையில் அமைஞ்சிருச்சுன்னா உங்களோட திறமை அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு உங்களை கொண்டு செல்லக்கூடிய வகையில் அமையும். சிறப்பான பல நல்ல குணங்கள் கும்பராசி அன்பர்கள்கிட்ட இருக்குது. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே என்ன மாதிரியான அமைப்புகள் வந்திருக்கு அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். ஜோதிடத்தில் 11ஆவது வருது இந்த கும்பம். சனி பகவானால் ஆளக்கூடியது. எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்கள் தீவிரமாகவும் ஆழமாகவும் செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே சரியாக புரிஞ்சுப்பீங்க. பெரிய முடிவுகளை கூட தயக்கம் இல்லாமல் செயல்படுத்தக்கூடியவங்களாக இருப்பீங்க. ஆனால் இந்த தயக்கம் மட்டும்தான் உங்களோட வாழ்க்கையில் நிறைய பின்னடைவை உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நம்ம இதை செஞ்சால் மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு உங்களோட வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை இழந்திருப்பீங்க. அந்த ஒரு தயக்கம் மட்டும் இல்லாமல் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பாக முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நினைக்கிற ஒவ்வொரு நல்ல விஷயத்தையுமே சிறப்பாக செயலாற்றுங்க. நல்ல பயன்களை நீங்கள் பெற முடியும். கும்பராசியில் இருக்கக்கூடியவங்க சனி பகவானை சனிக்கிழமையில் வழிபட்டு வருவதன் மூலம் ஒரு மனதைரியம் வருவதையுமே, வாழ்க்கையில் வரக்கூடிய போராட்டங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல், தன்னம்பிக்கை இது எல்லாமே வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் ஏற்படும் காரிய தடைகள் விலகி நல்ல ஒரு செல்வநிலை மேலோங்கி வளர சனி பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். உங்களுக்கு சனி பகவான் பிடிக்கும் என்றால் ஓம் கம் சனீஸ்வர பகவானை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சனீஸ்வர பகவானின் அருளால் எல்லா விதத்திலுமே நீங்கள் நன்மைகள் பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். அதே போல் உங்களுக்காக சனி பகவானிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். ஜோதிட ரீதியாக உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது, அதை தீர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. நாம் இப்போ தொடர்ந்து கும்பராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் இந்த மாதத்தில் கிடைக்க போகுது, எதெல்லாம் நல்ல பயன், எதெல்லாம் கெடுபலனாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை விரிவாக இப்போ பார்க்கலாம். கும்பம் ராசியில் முதல்ல அவிட்டம் 3, 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு துணிச்சலோடு செயல்படுவீங்க. ஒரு செயலில் வெற்றி பெறணும் அப்படின்னா அதற்கு திறமையாக செயல்படக்கூடியவங்க தான் நீங்கள். உங்களுக்கு இந்த ஆனி மாதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் நிதானமாக செயல்படக்கூடிய காலகட்டம். ஏன்னா சப்தம ஸ்தானத்தில் நட்சத்திர அதிபதி செவ்வாய் மற்றும் கேது பகவானோடு இணைந்து இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளேயுமே கொஞ்சம் அந்யுன்யம் குறைந்து காணப்படும். சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வரும். நல்லா பேசி பழகிட்டு வந்தவங்களுமே உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய நிலை உருவாகும். 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு உங்களோட ராசியை இப்போ பார்க்கறதுனால பெரும்பாலும் உங்களுக்கு ஏற்படும் நெருக்கடி இருக்கு இல்லையா, அது எல்லாமே உங்களை விட்டு விலகக்கூடிய அமைப்பு. ஆனால் வார்த்தைகளில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களோட செல்வாக்கு, உங்களோட சிறப்பான முன்னேற்றம் இது எல்லாமே அந்தஸ்தை உயர்த்தும். அது மட்டும் இல்லாமல் நினச்ச வேலைகளை எல்லாமே நீங்கள் நினச்சபடி நடத்தி முடித்து காட்ட போகிறீங்க. திருமண வயதில் உள்ளவங்களுக்கு சிறப்பான வரன் கிடைக்கும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை இப்போ முடிவிற்கு வந்துடும். உங்களோட புத்திசாலித்தனம் ரொம்பவுமே சிறப்பாக வெளிப்படும். வார்த்தைக்கு மதிப்பு கிடைக்கும்.
மாதம் முழுவதுமே சுக்கிர பகவானோட சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பொன் பொருள் சேர்க்கை கிடைக்கும். உங்கள் முகத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த கவலை இடந்த இடம் தெரியாமல் போயிடும். மனதிலையுமே புது மகிழ்ச்சி உண்டாகும். வாழ்க்கைக்குரிய பாதை இப்பொழுது தென்படும். பணியாளர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி விலகும். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் வரும். தொழிலில் தோன்றிய தடை காணாமல் போகும். பெண்களின் கனவு நனவாகும். திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். உங்களுக்கு சந்திராஷ்டமம் 1ஆம் தேதிங்கிறதுனால அன்றைய தினம் கவனமாக செயல்படணும். உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனை தீர பரிகாரமாக சனிக்கிழமையில் அனுமனை வழிபட்டு வருவதுமே நன்மைகளை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வழிபாடாக பார்க்கப்படுது. அதன் பிறகு சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு ராகுவின் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிற நீங்கள் நினச்சதை சாதிக்கும் ஒரு மாதம் தான் இந்த ஆனி மாதம். ஆனாலும் திட்டமிட்டு செயலாற்றுறீங்கன்னா நல்ல பயன்களை பெற முடியும். எடுத்தமோ கௌத்தமோன்னு எந்த ஒரு செயலையுமே நீங்கள் ஈடுபடக்கூடாது. ஜென்ம ராசிக்குள்ள ராகு சனி சஞ்சாரம் செய்கிறது நெருக்கடிகள் அதிகம் கொடுத்தாலுமே 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானால் அது எல்லாமே உங்களை நெருங்காமல் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும். இதுவரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளும் சரி, உங்களுக்கு ஏற்பட்டிருந்த போராட்டங்களும் சரி, இனி வரக்கூடிய காலகட்டத்தில் காணாமல் போகும். எடுக்கும் முயற்சிகளும் வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். உடல்நிலையில் ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் காணாமல் போகும். நீண்ட நாள் கனவு நனவாகும். சரியான நேரத்தில் நண்பர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. கூட்டு தொழிலில் ஆதாயம் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் இருந்த இடைவெளி குறையும். திருமண வயதில் உள்ளவங்களுக்கு தகுதியான வரன் கிடைக்கும். குழந்தைகளின் நலனில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் அக்கறை அதிகரிக்கணும். குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும். லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால பணப்புழக்கம் உங்களுக்கு சீராக அமையும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புதன் சஞ்சாரமுமே மிகவும் சாதகமாக இருக்கிறதுனால வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். பணம் சீராக இருக்கும். பணவரவு இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் அக்கறை அதிகரிக்கும். உறவுகளால் ஆதாயம் வரும். உடல்நிலையில் தெளிவு ஏற்படும். சுக்கிரனின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இப்போ இருக்கிறதுனால பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். அதன் பிறகு கும்பராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு குருவின் அருள் பெற்று உயர்வு காணக்கூடிய உங்களுக்கு பிறந்திருக்கும் மாதம் மிகவும் யோகமான ஒரு மாதம். ஏன் அப்படின்னு கேட்டால், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ஞானக்காரகன் குரு உங்கள் ராசியை இப்போ பார்க்குறாரு. இதனால இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள் எல்லாமே உங்களை விட்டு விலகிடும். உங்கள் செல்வாக்கு அந்தஸ்து உயர்ந்து காணப்படும். பணியில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வந்துடும். எதிர்பாராத இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். குடும்பத்திலையுமே ஒரு நிம்மதியான சூழ்நிலை உருவாகும். கொடுக்கல் வாங்கல்களில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் இப்பொழுது முடிவிற்கு வரப்போகுது. விற்பனையில் ஏற்பட்டிருந்த மந்தமான நிலையுமே இப்பொழுது மாறிடும். தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். சிலருக்கு புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். கலைஞர்களுக்கும் சரி, வியாபாரிகளுக்கும் சரி, நீங்கள் எதிர்பார்த்த ஒப்பந்தம் இப்பொழுது கைவந்து சேரும். ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த வராதுன்னு நினச்சிட்டு இருந்த கடன் கூட இப்பொழுது உங்களோட கைவந்து சேரும். 7ஆம் இடத்துல செவ்வாயும் கேது பகவானின் சஞ்சாரமும் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் நட்புகள் கிட்ட மட்டும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரும் பொழுதும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகிறது அவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. கூட்டு தொழிலில் உங்களுடைய நேரடி பார்வை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை பெற முடியும். பணியாளர்கள் நீங்கள் கூட வேலை செய்கிறவங்ககிட்டையுமே கொஞ்சம் அனுசரித்து போனால் எல்லா விதத்துலையுமே நீங்கள் நன்மைகளை பெற முடியும். மேலும் இந்த மந்தமான நிலை தொழில் விஷயத்தில் மாறும். நிறைய வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா எல்லா விதத்துலையுமே நீங்கள் முன்னேற்றம் பெற முடியும். உங்களுக்கு சந்திராஷ்டமம் 1, 2, 3ஆம் தேதி வரதுனால அன்றைய தினம் மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட்டால் எல்லா விதத்துலையுமே நீங்கள் நன்மைகளை பெற முடியும். அன்றைய தினம் கோபப்படுறதை குறைச்சிக்கோங்க. புதுமையான விஷயத்தை ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னா அன்றைய தினம் நீங்கள் அனுமனை வழிபட்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தொடங்குங்க, நல்லதாக இருக்கும். வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையுமே தீர நீங்கள் சனிக்கிழமையில் அனுமனை தொடர்ந்து வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகளை பெற முடியும். அனுமனுக்கு வெண்ணெய் சாற்றி நீங்கள் நினைக்கிற பிரார்த்தனையை செஞ்சுட்டு வாங்க. அந்த பிரார்த்தனை கூடிய விரைவில் கைகூடும். நீங்கள் நினைக்கிற ஒவ்வொரு நல்ல விஷயத்தையுமே கொடுக்கக்கூடிய வல்லமை அனுமனுக்கு உண்டு. அனுமனின் அருளால் எல்லா விதத்திலையுமே நீங்கள் நன்மைகள் பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சுக்கிறோம். அனுமனை சனிக்கிழமையில் தொடர்ந்து வழிபட்டு வருவதன் மூலம் நன்மை உண்டாகும். உங்களோட வாழ்க்கையில் மேன்மை கிடைக்கும். சந்திராஷ்டம தினங்களில் மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுங்க. மற்றபடி எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நல்லதாக நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனால இந்த கோவப்படுறதை மட்டும் குறைச்சிக்கோங்க. எல்லா விஷயத்திலையுமே கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். என்ன கும்பராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.